பம்பலம் ஈராண்டிற் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருணந்தினற்றாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்டதில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. நாங்கள் இன்றைக்கு திருவுந்தியாரின் 21வது பாடல் படிக்க போறோம். ஆன்மபோதத்து அப்பாலாம் அம்பிகை பாகன். இப்படி கூடத்தக்க சிவம் ஆன்மபோதத்தால் உளதென்னும் பொருளினும் இலதென்னும் பொருளினும் அன்றியே உண்டான பொருள் என்று அருளி செய்கின்றார். சொல்லும் பொருள்களும் சொல்லாதனவும் அங்கு அல்ல நாயானான் என்று உந்தி பெற அம்பிகை பாகனென்று உந்தி பெற. சொல்லும் பொருளும் வாக்கால், சொல்லு வாக்கால், அதாவது அளவுபடுத்தி உரைக்கத்தக்க சொரூபாதிகளாய் உள்ள பொருள்களும் சொல்லாதனவும், அதாவது வாக்கால் உரைக்கப்படாத முயற்கோடு போன்று இல்லாத பொருள்களும் அங்கு அல்லனாய் ஆனான் என்று உந்திவர. இவை இரண்டும் அல்லாதவனுமாய் வாக்கு மனாதிதத்திலே நின்று உணரத்தக்க சுபாவஸ்வரூபியாய் உள்ளான் ஒருவன் அம்பிகை பாகன் என்று உந்திவர். அவனே காருண்ய சக்திக்கு நாயனாய கருத்தா என்க. விளக்கம். சொல்லும் பொருள்கள் சொல்லால் அளவுபடுத்தி சொல்லத்தக்க வடிவம் முதலிய உள்ள சுற்றி அறியும் குடம் ஆடை ஆகிய உள்பொருள்கள் அவை மாயையின் காரியங்கள் ஆதலின் நிலையில்லாத பொய்ப்பொருள்கள். சொல்லாதன சொல்லப்படாத முயற்கொம்பு ஆகாயப்பு போன்ற சுட்டி அறியப்படாத இல்பொருள்கள் அல்லன உள்பொருள். இல்பொருள் ஆகிய அவ்விருவகை பொருள்களும் அல்லாதவனுமாய் இவ்விருவகை பொருள்களும் நிலையில்லாதன. ஆனால் மனம் வாக்கை கடந்து நின்று பதிஞானத்தால் உணரப்படும் வேறொரு தன்மையன் ஆனான். சிவஞான போதம் 6ஆம் சூத்திரம் உணருரு அசத்தொரு காண்க. அம்பிகை பாகன் அருட்சக்திக்கு நாயனாய தலைவன் நம்மேற்கொண்ட அருளினாலே பெத்த நிலையிலும் முத்தி நிலையிலும் உயிரோடு பிரிப்பற கலந்து நிற்கின்றான். அவ்வாறு நிற்கும் அருளினாலேயே உயிர்கள் வினை புரிந்து இருவினையொத்து வினையொழிந்து பேரின்பம் பெறுகின்றன. எம்பெருமான் அம்பிகையாகிய அருட்சக்தியை இடப்பாகத்தில் கொண்டிருப்பதாகவே வேதாமங்கள் கூறுகின்றன. இச்செய்யுளுக்கு சிவ தத்துவங்களும் அவையல்லாத 31 தத்துவங்களும் அல்லனாய் ஆன்ம உணர்வை பிரியாதவனாய் அருளோடு உடனாய முதல்வன் உளன் என்றும் பொருள்கொள்வர். பொழிப்பு. சொல்லினால் அளவுபடுத்தி சொல்லத்தக்க வடிவம் முதலியனவாய் உள்ள பொருள்களும் சொல்லால் உரைக்கப்படாத இல்லாத பொருள்களும் ஆகிய இவ்விருவகை பொருளும் அல்லாதவனுமாய் மனம் வாக்கை கடந்து நின்று பதிஞானத்தால் உணரத்தக்க வேறொரு தன்மையனானான். அவனே அருட்சக்திக்கு நாயகனாய தலைவன் என்க. வாசியோகம் படி. வாசியோகம். இப்பொருளை கூடுகைக்கு வேறும் ஒரு பாயம் அருளி செய்கின்றார். காற்றினை மாற்றி கருத்தை கருத்தினுள் ஆற்றுவதாற்றல் என்றுந்தி பெற அல்லாத தன்னதென்று உந்தி பெற. காற்றினை மாற்றி இடை பின்கலைகளால் பிராணவாயு நின்ற சலிக்கும் அளவும் மனமும் ஆன்மாவும் ஒக்க நின்று சீவிக்கும் ஆகியால் இப்படி சலிக்கும் அளவும் மனமும் ஆன்மாவும் ஒக்க நின்று சீவிக்கும் ஆகியால் இப்படி கொஞ்சம் மேலே எடுங்க. சலித்து புறப்படுகின்ற வாயு 12 அங்குலமும் புறம்பே சலியாமல் உள்ளேதானே சுவரும்படி குருவசத்தினிலே நின்று சாதிக்க மனச்சலிப்பு உள்ளது அற்றுவிடும். அப்படி சலிக்கத்தக்க விகாரம் அற்ற பொழுதே கருத்தை இவன் கருத்தானது அவிகாரத்திலே செல்லும் ஆகியால் இந்த விகாரத்தின் விழாமல்
கருத்தினுள் தன்னுடைய கருத்துக்கு கருத்தாய் நின்ற தம்பிரானார் திருவடியிலே கூடியிருந்து ஆற்றுவது ஆற்றல் என்று உந்தி பெற இளைப்பாறுகின்றதே பொருள் அல்லாது இப்படி கூடுகின்றது ஒளிந்து வேறொரு பிரகாரங்களினால் கூடுகின்றது அல்லது என்று உந்தி பெற என்றும் நிலை நில்லாது என்க. விளக்கம்: காற்றினை மாற்றி யோக பயிற்சியினால் பிராணவாயு இடைவிங்கலைகளில் செல்லாது சுழுமுனையில் செல்லுதலால் மனச்சலிப்பாலுள்ளதாம். சித்த விகாரம் அற்ற பொழுது காற்றினை மாற்றுதலாவது இடைகளை பின்கலையாக பிரிந்து ஓடிக்கொண்டிருக்கும் காற்றை ஒன்றுபடுத்தி சுழுமினை வழியாக செல்லச் செய்தல். பிரபஞ்ச காட்சியை ஓடிப்பிடிக்கும் மனதை வசப்படுத்தியே ஆன்மா கரையேற வேண்டும். அப்பர் அடிகளும் மனமெனும் தோணி பற்றி என்றார். மனத்தை சுவாசத்தால் வசப்படுத்தலாம். சுவாசம் மனத்தை ஓட்டவும் நிறுத்தவும் வல்ல கருவி. சுவாசத்தை பற்றி உயிர் நிற்கிறது. கிளாஸ்ல இருக்கணும். எத்தனை மணிக்கு போகணும்? இடது நாசியால் விடும் சுவாசம் இடைகளை, வலது நாசியால் விடும் சுவாசம் பின்களை. இடைகளை பின்களை வழிகளை அடைத்து இவற்றிற்கு இடையில் உள்ளே சுவரும்படி விடுவது சுழுமினை. வெளியேறும் சுவாசம் 12 அங்குலம் செல்கிறது. அதில் 8 அங்குலம் அளவு உள்ளே மீளுகின்றது. 4 அங்குலம் வீணாகிறது. இங்கனம் வாசி வீணாகாது வசம் செய்யும் யோகவாசி யோகம் எனப்படும். வாசி என்பது முடிஞ்சது அவளாம் பாச்சு. சாரி, நான் பரவாயில்ல, கோல் வந்த நான் அடிக்க எடுக்கல ப்ராப்பர்டுத்தவன். நான் ஆஃப்ல வீடியோ ஆஃப் பண்ணி போட்டு அது ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சரியா பாருங்க. வாசி என்பது சுவாசம் பா நெடில் சி குரில். ஒருவர் சுவாசம் 12 அங்குலமாயின் பா என்னும் நெடிலுக்கு 8 அங்குலமும் சி என்னும் குரிலுக்கு 4 அங்குலமும் கணக்கா. 12 அங்குலத்தில் திரும்பி வருவது வாவுக்குரிய 8 அங்குலமே. சி பிரிகின்றது. சி பிரிந்து போகாது பயிற்சி செய்தால் சிவா என்று வரும். காற்றை இவ்வாறு வீணாக்காது மாற்றினால் மனம் வசப்படும். மனம் வசப்பட சித்த விகாரம் அறும். ஐயுணர்வு வெய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்னும் குறளின் பொருளை செய்யுளோடு ஒப்பு நோக்குக. கருத்தை கருத்தினுள் ஆற்றுவது ஆற்றல். கருத்தை கருத்தானது, அதாவது உயிரறிவானது மாற்றி என்பதை சிங்க நோக்காக்கி காற்றினை மாற்றி கருத்தினை மாற்றி என பொருள் கொள்வாரு முலர். கருத்தினுள் உயிர் உணர்விற்கு உணர்வாயிருக்கும் சிவனடியின் அடங்கும்படி இருந்து என்பன இசை எச்சத்தால் வருவிக்கப்பட்டன. அளப்பெரும் கருணங்கள் 4 சிந்தையே ஆக. அச்சிந்தனையை சிவன் தனக்காக்கிய அனுபூதிமான்களானது செயல்களையும் காண்க. அவிகாரம் சிவம்.
சினத்தை சிவன்பாலை வைத்தாக்கும் அடியேன் என்பது சுந்தரர் தேவாரம். ம். சிவனது திருவடியில் மனம் லயத்ததும் மனவிகாரமற்று விடும். ஆற்றுவது என்றா இளைப்பாறுவது. ஆறாவது என்பதற்கு ஆறுவது என்பது எனப்பாலது ஓசை நோக்கி ஒற்றுமிக்கு ஆற்றுவது என வந்தது. மூச்சு விடுவது, மூச்சு ஒடுங்குவது. மூச்சு ஒடுங்கில் தொழிலற்று இளைப்பாறலாகும். ஆற்றல் இனிமைக்கும் உறுதிப்பொருள் தத்துவமும் பிராணவாயுவும் இவன் வசப்படும். சிவமும் வந்து கூடும். மனம் வெளியே ஓடும் போது உலக காட்சி காணப்படுகின்றது. சற்று மடங்கி உள்முகமானால் ஆன்ம காட்சியே நிகழ்கின்றது. முற்றும் அடங்கி முனைப்பு அற்று விடுமாயின் சிவக்காட்சி விளைகின்றது. தாய்மானவரும் துள்ளுமறியாம் மனது பலி கொடுத்தேன் என்றார். அல்லாதது இவ்வாறல்லாது வேறொரு பிரகாரத்தால் கூடுவதற்கு செய்யும் முயற்சி. அல்லது என்றால் நிலை நில்லாது வாசி வித்தையால் மனதை நிறுத்துதலாலே முதன்மையான உபாயம். பொழிப்பு. இடை பிங்களைகளால் செல்லும் பிராணவாயு மாறி சுழுமுனையிற் செல்லுமாறு பழகுதலால் அதாவது மனச்சலிப்பால் உண்டாகும் சித்த விகாரம் அற்றுவிடும். விகாரம் அற்ற பொழுதே உயிரின் அறிவானது அறிவுக்கு அறிவாயிருக்கும் சிவனடியில் அடங்கும். அவ்வாறு சிவனடியிலிருந்து இளைப்பாறுவதே இருமைக்கும் உறுதி தரும் பொருள். இவ்வாறன்றி வேறு வழியாற் சிவனடியை கூடுதலுக்கு செல்லும் முயற்சி என்றும் நிலை நில்லாது. அரண் உணர்வு தனில். 23வது வீடு பேற்றுக்குரிய வழி. வீடு பேற்றுக்கு எளிய வழி. இந்த உபாயத்திலே பொருந்தி நிற்கவே இவனும் சுத்தனாய் வீடும் எளிதாய் பெறலாம் என்று அருளி செய்கின்றார். கள்ளரோடு இல்லமுடையார் கலந்திடில் வெளியாமென்று உந்தீபர வீடும் எளிதாமென்று உந்தீபர. கள்ளரோடு களவு காண்பான் ஒருவன், அதாவது தன்னுடைய சொரூபத்தை பேதித்து தன்னுடைய சாத்திரத்தின் வழியிலே மிகுந்த பதார்த்தங்களுடையான் ஒருவனை பார்த்து அவனை மந்திரத்தாலும் ஔடதத்தாலும் தியானத்தாலும் பேதித்து தன்னுடைய வசத்திலே ஆக்கி அவன் அகத்திலே உள்ள பதார்த்தங்களை அவன் பொருந்தி நின்று எடுப்பித்தாற் போல தம்பிரானாரும் இவனுடைய அநாதிமல சம்பந்தத்தாலே இவனுக்கு தெரியாதபடி கள்ளரை போல மறைந்து நின்று உபகரித்து கண்மமொப்பும் மலபரிகாகமும் உண்டான அவசரத்திலே இவனுக்கு பொருந்தினதொரு திருமேனியிலே பிரகாசித்து திருநீறு என்கின்ற ஔடதத்தாலும் ஸ்ரீ பஞ்சாக்கரம் என்கின்ற திருமந்திரத்தாலும் சொரூபம் என்கின்ற தியானத்தாலும் இவனை பேதித்து இவனை தம்முடைய வசத்திலே ஆக்கி இவன் சஞ்சிதமாக நெடுங்காலங்களிலே தேடிய அத்துவாக்களாகிய அறைகளை சோதித்து எடுப்பிக்கிற அளவிலே இல்லமுடையார், அதாவது தேகமாகிய இல்லத்தையுடைய ஆன்மாவும் கலந்திடில். இதற்கு பொருந்தியொரு வழிபட்டால் வெளியாம் என்று உந்தி. இவனுக்கு ஒரு முதலும் இல்லையாய் இவனுடைய இருதயமும் வெளிக்கு வெளியாய் பிரகாசமாய் விடும். வீடு மனிதாம் என்று உந்தி. இப்படியான காலத்து ஐம்புல வீடராய் அகழ்வர்க்கு ஈடுபடாத வீடும் இவனுக்கு வருத்தம் அற கிடைக்கும் என்க. விளக்கம். கள்வர் ஆன்மா தன் இயல்பையும் அறியாது, தனக்கு அறிவித்து நிற்கும் தம்பிரானையும் அறியாது.
உயிரின் அறிவினடத்து தம்பிரான் உடனாய் நின்று அறிவித்து மறைந்து நிற்கின்றான். உயிரினது அறிவிற்கலந்து நின்றும் உயிருக்கு தோன்றாது மறைந்து நிற்றதால் கள்வன் என்பர். என் உள்ளங்கவர் கள்வன் என்பது சம்பந்தர் தேவாரம். கள்ளரோடு இல்லமுடையார் கலந்தடில் கள்வன் ஒருவன் ஒரு வீட்டில் உள்ள முழு பொருளையும் கவர எண்ணுகின்றான். முதலில் அவன் தன் உண்மையை காட்டாது மாறுவேடம் தரிக்கின்றான். களவு நூலின் வழியே களவாடத் தொடங்குகின்றான். வீட்டுக்காரனை மருந்து மந்திரம் தியானம் என்பவற்றாலே தன்வசப்படுத்திக் கொள்கின்றான். வீட்டுக்காரனின் சம்மதத்தோடு அவனது வீட்டின் அறைகளில் சேமித்து வைத்துள்ள எல்லா பொருள்களையும் கவருகின்றான். இந்த நிலையில் கள்வனும் வீட்டுக்காரனும் ஒரே மனப்பான்மையராய் விடுகின்றனர். வீட்டுக்காரன் கள்வன் வசப்பட்டமையாலேயே தானும் ஒருப்படுகிறான். வீட்டுக்காரன் என்றது ஆன்மா, கள்வன் என்றது இறைவன். இவ்வாறு ஆன்மாவில் உள்ளே தம்பிரான் மறைந்து உரைகின்றான். மெல்ல சம்பந்தத்தாலே ஆன்மா இதை அறிவதில்லை. மறைந்திருக்கும் நிலையில் தம்பிரானார் கள்வருக்கு ஒப்பாகின்றார். தம்பிரானது தோன்றா துணையினால் இதுவினை ஒப்புவா. தம்பிரான் கள்வன் ஆன்மா, வீட்டுக்காரன் தான் இந்த இறைவன். இந்த தம்பிரானது தோன்றா துறையினால் இதுவினை ஒப்பு மெலவரிவாகம் உண்டான உடனே அவர் இந்த ஆன்மாவை ஆட்கொள்வதற்கேற்ற ஆசாரிய வேடத்துடன் தோன்றி திருநீற்று மருந்தாலும் திருவைந்தெழுத்து மந்திரத்தாலும் மாற்றுகின்றார். ஆன்மாவின் வீடாகிய தேகத்தில் அறைகளாகிய 6 அத்வாக்களை சோதித்து அவற்றில் வைத்துள்ள நெடுங்கால தோட்டமாகிய சஞ்சிதம் முழுவதையும் எவ்வளவு வடிவா சொல்லியிருக்கிறேன். நெடுங்கால தேட்டமாய சஞ்சிதம் முழுவதையும் எடுத்து விடுகிறார். இதற்கு ஆன்மாவின் சம்மதித்து ஒழுகின்றது. பேதித்தண்டா வேறுபடுத்தி மேட்டின்னு சொல்லலாம். ஔடதமண்டா மருந்து, பதார்த்தமண்டா பொருள். வெள்ள வெளியாம் என்று உந்திவர தம்பிரானோடு ஒன்றுபட்ட ஆன்மாவிடம் மெலமாயை கன்மங்கள் இருப்பதில்லை. இவ்வான்மா வினையுடையவனது இதயம் பெறவெளியாகிவிடும். வீடும் எளிதாம் என்று உந்திவர். ஐம்புல வேடர் வீடு அடையும் போது அற்றவர் வீடு அறையும் பேறு அற்றவர். ஐம்புல வேடர் வீடு அடையும் பேறு அற்றவர். ஆன்மாவே வீடு அடையும் தகுதி உள்ளது. ஐம்புல கல்வருக்கு எட்டாத வீடோ ஐம்புல கல்வர் அவையத்தான் கள்ளன் சொல்லம். எட்டாத வீடு உள்ளங்கவர் கள்வன் துணியாளோ 2 பேரையும் கள்ளன் தான். உள்ளங்கவர் கள்வன் இவர் இறைவன் துணியால் ஆன்மாவுக்கு வருத்தமின்றி கிடைக்கின்றது பொழிப்பு. இல்லைன்னா ஒரு கருத்துல எத்தனையோ பொருள்பாடும். அதான் அந்த மாறி மாறி அது வருது. தன்வசமாக்கவல்ல கள்வனுடனே வசப்படவல்ல வீட்டுக்காரன் கூடியது போல தம்பிரானருடனே ஆன்மா கூடினால் அந்த ஆன்மாவினுடைய மெல்ல மாய கன்மங்களை நீங்கி அவ் ஆன்மாவை உடையவனது இதயம் வெட்டவெளியாய் பரமாகாசமயமாய் விடும். இவனுக்கு வருத்தமின்றி வீடும் கிடைக்கும். இந்த தொடுத்தெழுதுற இருக்குதுல ஒரே அடியா வாசிச்சு பிள்ளையா வாசிக்காமல் கவனமா பார்த்து அதை வடிவா கூட்டி வாசிக்க வேணும். அத என்னடா கருத்து பிழைச்சு போயிடும். விசுவாதீதமாய் நிற்றல். இப்படி நின்றவர்கள் பிராரத்தத்தால் தேகத்துடனே விசுவத்திலே இருந்தார்களாயினும் அவர்கள் விசுவ மயக்கத்திற்படார்கள் என்று அருளிச் செய்கின்றார். எட்டு கொண்டார் தமை தொட்டு கொண்டேன் என்றார் விட்டார் உலகம் என்றும் தீபர வீடே வீடாகும் என்றும் தீபர. எட்டுக்கொண்டார் பஞ்சபூதம் சந்திராதித்தரும் ஆன்மாக்களும் ஆக 8 வகையிலும் அட்டமூர்த்தங்களை சொல்லுது. பஞ்சபூதமும் இந்த சந்திரன் சூரியன் இந்த சந்திரா அதுக்குள்ள ஆதித்தர் சூரியன் வந்துடுது. சந்திரனும் ஆதித்தரும் ஆன்மாக்களுமாக 8 வகை வகை திருமேனியாக எழுந்தருளி நின்ற தம்பிரானார் தமை தொட்டு கொண்டே அனாதியே தன்னை விட்டு நீங்காது நின்ற முறைமையை அவருடைய திருவருளாலே அறிந்து தானும் அவரை போல சிநேகம் புரிந்து கூடினவர்கள்
நின்றார், அதாவது பிராரத்த தொலையும் அளவும் தேக விசுவாசங்களிலே நின்றாரே ஆயினும் விட்டார் உலகம் என்று உண்டி பெற சாக்காளி என்னும் புழு போல கருத்து வேறே பூண்டு கிடைக்கையாலே விசு படார்கள் வீடே வீடாருக்கும் வீடே வீடாகும் என்று உந்தி பெற இப்படி விசுவத்தை அருட்கண்ணாலே பொய்யானபடி கண்டு நீங்கி நிற்கவே ஒரு காலத்தினும் அழிவில்லாத திருப்பாதமே அவர்களுக்கு புகலிடமாம் என்க. விளக்கம். எட்டு கொண்டார் அட்டமூர்த்தி ஐம்பெரும் பூதமும் ஞாயிறு திங்களும் ஆன்மாவும் ஆகிய எட்டையும் தனக்கு உருவாக கொண்டெழுந்தருளி நின்ற தம்பிரானார் திருவருளால் அறிவு விரிவடைந்தவர் முதலிலே தம்மையும் பின்னர் அறிவு விளக்கத்திற்கு சார்பான பொருட்களாயுள்ள சூரியன் முதலிய ஏழையும் அறிவர். அருளின் துணையால் அவ்வெட்டு பொருட்களும் அறிவுக்கு புலனாகும். தம்மை தொட்டு கொண்டு தம்மோடு அனாதியிலே தம்பிரானார் கூடி நின்றமையை அவர்களாலே அறிந்து தாமும் அவர்கள் கூடியது போல எட்டுருவையும் சிவமாக கண்டு அவரோடு கூடி இப்படி கூடுவதால் ஆன்மாவினது அறிவு மேலும் விரிவடைகின்றது. நின்றார் உடலோடு கூடி உலகில் நின்றார். சிவஞானிகள் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் உயிர்களிலும் எரியுறும் நீர் போல வேறற நிற்கும் தம்பிரானாரையே பார்ப்பார்கள். அட்டமூர்த்தமாகவே இறைவனை காண்பார்கள். விட்டார் உலகம் என்று உந்தி பெற பிரபஞ்சம் எல்லாவற்றையும் சிவமாக எண்ணும் உரைப்பினால் உலக பற்று நீங்குகின்றது. கூட்டுப்புழு உறங்கும் பருவத்தில் புழு என்னும் எண்ணமின்றி பறவை என்னும் எண்ணம் கொண்டு கிடந்து கூட்டை உந்திக் கொண்டு பறக்கின்றது. அதுபோல ஞான யோகியரும் எல்லாம் அவனாக எச்செயலும் இறையை செயலாக எண்ணமுடையவராக தேகம் உலகம் என்னும் கூட்டுக்குள்ளே கிடந்தபின் அவர்கள் உயிர் எண்குணத்தான் காலையே பற்றி சேரும். சாக்காளி புழு தன்னுருவை மறைத்து கிடக்கும் ஒரு வகை புழு கூட்டுப்புழு. வீடே வீடாகும் என்று உந்தி பெற வீடு திருவடி உலகத்தை அருட்கண்ணாற் கண்டு அது பொய்யென நீங்குவதாலே வீடு. வீடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வீடாகும் புகலிடமாகும். தம்பிரான் திருப்பாதமே மனம் பாவி பார்க்கும் புகலிடமாம். கட்டுப்பட்டு கிடந்த ஆன்மாவின் அறிவு காட்சி முதலியவற்றால் சிறிது விளக்கம் பெற்று பின் குருவருளால் விரிவடைந்து தன்னையும் தலைவனையும் உணர்ந்து தன்னை மறந்து தலைவன் தாடலை படுகின்றது. ஒளிப்பு. ஐம்பெரும் பூதங்களும் ஞாயிறும் திங்களும் ஆன்மாவும் ஆகிய எட்டு உருவாக எழுந்தருளிய தம்பிரானார் தம்மோடு அனாதியே கூடி நின்றமையை அவர் அருளால் அறிந்து அவரைப் போல தாமும் அவ்வெட்டு உருவையும் சிவமாக கண்டு அவரோடு கூடி நின்று சிவஞானிகள் உலகில் உடலோடு வாழினும் எண்ணம் சிவன் பாலே பதிந்து கிடத்தலால் பிரபஞ்ச வாசனையற்றிருப்பர். பிரபஞ்சத்தை அருட்கண்ணாற் கண்டு பொய்யென நீங்க தம்பிரானார் திருப்பாதம் அவர்களுக்கு புகலிடமாகும். இதுவினை இப்படி ஞான ஐஸ்வர்யத்துடனே நிற்க பெற்றவர்களே புண்ணிய பாவம்
துளையொத்த ஆன்மாக்கள் என்று அருளி செய்கின்றார். சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்தது என்று உந்தி பெற ஒவ்வாதது ஒவ்வாதது என்று உந்தி பெற. சித்தமும் தீய கரணமும் சித்திலே, அதாவது அருளாலே சீவனானது பசுத்துவம் நீங்கி சிவத்துவமாகவும், குற்றத்தை குணம் போல விளைவிக்கின்ற அந்த கரணங்கள் பசுகரண பாவம் கெட்டு சிவகரணமாகவும் ஒத்ததே, இப்படி கூடினவர்களே ஒத்தது என்று உந்திவர். கன்மங்கள் பக்குவத்தை அடைந்து துளையொத்த ஆன்மாக்கள் ஒவ்வாதது ஒவ்வாதென்று உந்திவர். இப்படி வினைகள் துளை ஒவ்வாத ஆன்மாக்களுக்கு தம்பிரானார் திருவடி கூட கிடையாது என்க. விளக்கம்: சித்தம் சித்தத்திலே ஒத்தல், தீய கரணம் சித்திலே ஒத்தல் என கூட்டுக. சித்தம் சித்தியிலே ஒத்தல், சித்தம் பசுத்துவம் நீங்கி சிவத்துவம் கூறல். சித்தம் ஜீவன், துவம் தன்மை, பசுத்துவம் பாசத்தால் பந்திக்கப்பட்ட தன்மை, சிவத்துவம் சிவமாம் தன்மை. தீயகரணம் சித்திலே தீயகரணம் சித்திலே ஒத்தல், தீமை விளைக்கும் கரணம் பசுகரண பாவம் கெட்டு சிவகரணம் ஆதல். பாவம் குணம், பசுகரணம் பசுப்பொருளை அறியும் கரணம். கரணங்கள் ஆன்மா தன் சொரூபத்தை உணரும் பொருட்டு உதவும் கருவிகள். இக்கரணங்கள் பிறத்தே ஓடாது அகமுகமாக ஒடுங்குமாயின் அவற்றுக்கு ஆன்மா சாட்சியாயிருக்கும் வரை சீவித்து பின்னர் அருள் வயப்பட்டதும் சிவகரணம் என பெயர் மாற்றம் உறும். சித்தம் பசுஞான எல்லை கடந்து திருவல்நெறி படர்கையில் கசிந்து கரையும். அவ்வாறு கரைய கரணங்கள் எல்லாம் சிவகரணமாக மாறும். அதாவது எந்த செயலையும் சிவன் செயல் என எண்ணி கிடக்கும் நிலை எய்தும். ஒத்தது இருவினை ஒப்பு அடைந்த ஆன்மாக்கள் பசுஞானம் உள்முகமாகி பதிஞானத்துடன் கரைந்து ஒன்றுபட்டு விடுவதால் இவர்கள் அறிவில் நன்மை தீமை பாகுபாடு அற்றுவிடும். இவரே இருவினை ஒப்புடையவர், இன்ப துன்பங்களில் சமபுத்தி பண்ணுபவர், வீடும் வேண்டா விரலினர், ஒவ்வாதது ஒவ்வாதென்று உந்திவர. இருவினை ஒப்பு வரப்பெறாத ஆன்மாக்களுக்கு சத்து நிவாதம் சத்தி நிபாதம் மலபரிபாகம் என்பன நிகழாம். இவர்கள் கரணங்கள் வெளிப்புறமாக ஓடி பிரபஞ்சத்துக்குட்பட்டு விபரீத உணர்வை பயக்கும். இதனாலே தம்பிரானார் திருவடி அடைதல் கூடாது. ஒத்து சென்று தன் திருவடி கூடிடும் உபாயம் அது அறியாது என்று திருவாசகத்தொடர் இச்செய்யுட்கருத்தை கொண்டுள்ளது. பொழிப்பு: திருவருளால் ஆன்மாவானது பாசத்தால் பந்திக்கப்பட்ட தன்மை நீங்கி சிவமாம் தன்மை உடையதாகவும், தீமை விளைவிக்கும் அந்த கரணங்கள் பசுகரண பாவம் கெட்டு சிவகரணங்களாகவும் பொருந்த பெற்றவர்களே இருவினை ஒப்பு அடைந்த ஆன்மாக்கள் ஆவர். இவ்விதம் இருவினை ஒவ்வாத ஆன்மாக்களுக்கு தம்பிரானார் திருவடி கிடையாது. துன்பமாம் முதல் அது ஆனந்தா மிருதம் 25 நிப்பாட்டுவாமா. ஓகே, ஆனந்தாமிர்தம் இல்ல 25ஓட 26. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன் 26 வைங்கவ. ஓம் நமச்சிவாய.